भद्रसूरा महिश्वास भीमार्जुन समायुधि युयदायासवीराडश्च तुबदश्च करना குருக்களம் போர்க்களத்தின் முதல் நாள் விடியற்காலை. தூரத்தில் ஒளிரும் சூரியன் பொன்னிற பனியை ஒளிர செய்து ஆயிரக்கணக்கான ரதங்கள், அம்புகள், கொடிகள் அனைத்தையும் ஒரு சிவப்பு பொலிவால் மூடியது. அந்த நேரத்தில் துரியோதனன் மெதுவாக துரோணரின் பக்கம் நடந்தான். அவனது முகத்தில் அஞ்சலும் ஆணவமும் கலந்திருந்தது. அவன் பார்வை பாண்டவர்களின் படைக்கு திரும்பியது. அங்கே அவர் கண்டது சாதாரண படை வீரர்கள் அல்ல, அவனை உலுக்கக்கூடிய வீரர்கள். பீமருக்கு சமமான பலமும் அர்ஜுனனுக்கு சமமான வில்லாற்றலும் கொண்ட மகாவீரர்கள். முதலில் அவன் கண்கள் தங்க அம்புகளை ஒளிர செய்வது போல் ஒரு ரதத்தில் நின்றிருந்த யுயுதானன் மீது சென்றது. அவனது கைவில்லின் மீது வைத்திருந்ததே தனிப்பட்ட ஒரு சவாலும் நம்பிக்கையும் போல இருந்தது. அவனது பார்வையில் கண்ணனின் சீடனுக்கு தெளிவு. அடுத்ததாக உயரமான உருவத்தில் பழைய போரின் கதைகளை தாங்கிக் கொண்டு நின்றார் வீராடன். அவன் ரதத்தின் சக்கரம் முன்னே நகர்வதைப் போல தன் பார்வையும் உறுதியுடன் முன்னோக்கியே இருந்தது. சமயத்தில் மன்னன், போரில் சிங்கம், பின் அழகான அரசவில் கூர்மையான அம்புகள், இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார் த்ருபதன். துரோணருடன் இருந்த பழைய பகை அவனது மனை இன்னும் கோபப்படுத்தி இருந்தது. அவர் படமே கோபத்தால் கொடிக்கும் ஒரு தீக்குளம் போல. இந்த வீரர்களை பார்த்த துரியோதனனின் மனதில் ஒரு நொடிக்கு சுழலும் பயம். அவர்கள் எல்லோரும் மகாதர்கள். ஒரு நேரத்தில் 1000 வீரர்களுடன் போரிடத் தக்கவர்கள். அவன் துரோணரிடம் திரும்பி மெதுவாக சொன்னான், ஆசாரியரே, இவர்கள் அனைவரும் பீமன் அர்ஜுனனுக்கு சமமான பெரிய ரதசரர்கள். துரோணர் சிரித்தார். அது சத்தமில்லா சிரிப்பு, ஆனால் அனுபவத்தின் ஒலியால் நிரம்பியது. துரியோதனா என அவர் சொன்னார், போரின் முடிவை முடிவு செய்வது அம்புகளும் ஆயுதங்களும் அல்ல. எல்லோரின் உள்ளத்தில் நிற்கும் பொறுமும் உறுதியும் நம்மை ககுப்பே கோர்க்கை காற்றில் முறைக்கோல. படைகள் இரண்டும் அமைதியில் நிலைத்தன. அந்த ஒரு நொடி
முழு உலகமும் வரலாற்றை எழுதத் தயாரானது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா